இதில் 100 கிராம் பாசிப்பருப்பும் ரேஷன் பருப்பு இருக்குல்ல அதுவும் கலந்து போட்டிருக்கேன். இது 50 கிராம், அது 50 கிராம். நல்லா அலம்பி வச்சுருக்கேன். தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். தக்காளி, கத்தரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு 2 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் சிறியளவு, 2 மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். பருப்போடு எல்லாத்தையும் கலந்துரும். தேவையான அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் காரப்பொடி. காரம் மிளகாயில் காரம் இருக்கிறதுனால காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வந்து இட்லி சாம்பாருக்கு. நல்லா கொதிச்சுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்ததும் எடுத்துடலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் டிஃபனுக்கு சாதம் வந்துகிட்ருக்கு. அது உருளைக்கிழங்கு, லெமன் சாதத்துக்கு சிறிதளவு மஞ்சள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சிறிதளவு காரப்பொடி, சிறிதளவு காயப்பொடி, சிறிது மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். காயப்பொடி மல்லித்தலையும் போட்டு ஆஃப் பண்ணிடணும். 2 தான். பருப்பு நல்லா வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பசையாக வேகணும். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிடணும். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதை கலந்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையான பருப்புக்கு தக்கன எவ்வளோ உண்டோ அதை கலந்துக்கிடணும். அதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதை கலந்துருக்கேன். வீட்டிலேயே திரிச்ச சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன். உங்களுக்கு அந்த ஆள் கொழு கொழுன்னு வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி கலந்துருக்கேன். தேவைக்கு இருக்க கல் உப்பு. நல்லா கொதிக்க விடணும். கொதித்தாலே இந்த இது பூராமே நல்லா கரைஞ்சிரும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், காயப்பொடி சிறிதளவு. பொரிஞ்சதும் காஞ்ச வத்தல் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, சிறிதளவு கருவேப்பிலை. சாதம் போடுறோமோ அது தகுந்த அளவு போட்டுக்கலாம். திரும்ப வேணுன்னா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இறக்கி வச்சிடலாம். இறக்க போகையில் லெமனை ஊற்றணும். தெரிஞ்சிடும். அதுக்காக தான் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து மாத்திரம் தான் கொட்டணும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து மாத்திரம் ஊற்றணும். பக்கத்தில் வந்துகிட்ருக்கு. இறக்கிடலாம். சாம்பார் நல்லா இப்படி கொதித்து வரணும். அருமையான சாம்பார். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், காயப்பொடி சிறிதளவு, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டேன். பொரியட்டும். வெங்காயம் வந்துட்டு எடுத்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கலந்துக்கலாம். மல்லித்தலை போட்டுடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். சரி, சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கம்பு வச்சு தான் கிளறணும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கம்பு வச்சு கிளறி விட்டுறணும். லெமன் சாதம் ரெடி.